ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளான சைட் டிஷ்ஷு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்புக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு 4-5 பட்டை எடுத்திருக்கேன். 2-3 கிராம்பு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சிக்கனை குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வணங்கின பின்னாடி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா சீக்கிரமாக வணங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா சீக்கிரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போது இதை டக்குன்னு சீக்கிரமாக வச்சிடலாம். அவ்வளோ என்னென்னா குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஆல்ரெடி நம்ம சிக்கனை வேக வச்சு தான் எடுத்து போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போது பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டா பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு சிக்கன் குழம்பு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.